குரோம்பேட்டையில் சிறுவயதில் தனது தந்தை திட்டிக் கொண்டே இருப்பது கேட்டுக்கொண்டே இருப்பதாக கூறி தந்தையை கொலை செய்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஐடி இன்ஜினியரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை முனுசாமி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் 76 வயதான சிவலிங்கம். இவரது மகன் 41 வயதான நிரோஷன். இவர் பெங்களூரில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகின்றார். கடந்த 15 ஆண்டுகளாக மனநல பாதிப்பில் இருந்த நிரோஷன் பெங்களூரில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று காலை குரோம்பேட்டையில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்த நிரோஷன் தனது தாய் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென நிரோஷன் தாயிடம் கொரியர் வந்திருப்பதாக கூறி தாயை வெளியே அனுப்பிவிட்டு கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டு தந்தையை கத்தியால் வயிற்றில் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது சிவலிங்கம் இரத்த வெள்ளத்தில் இருப்பதையும் கையில் கத்தியுடன் அவரது மகன் நிரோஷன் நின்று கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்த சிட்லப்பாக்கம் போலீசார் சிவலிங்கம் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மகன் நிரோஷனை கைது செய்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சிறுவயதில் தனது தந்தை தன்னை திட்டிக் கொண்டிருப்பது காதில் கேட்டுக்கொண்டே இருப்பதால் அவரை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.